பார்த்தோம், விடுதலை குறித்து நம்ம கொண்டாடி கொண்டிருக்கும் போது முதல் வாரத்தில் நாம் கர்த்தர் எதிலிருந்தெல்லாம் என்னை விடுதலையாக்குகிறார், கர்த்தர் எதிலிருந்தெல்லாம் விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இரண்டாவது வாரத்தில் பாவத்திலிருந்து என்னை உங்களையும் விடுதலையாக்கினார், பிரிவினையிலிருந்து என்னை உங்களையும் விடுதலையாக்கினார், பேத பாவத்திலிருந்து என்னை உங்களையும் விடுதலையாக்கினார், இன்னும் பல காரியங்களிலிருந்து என்னை உங்களையும் விடுதலையாக்கினார் என்று சொல்லி நாம் கடந்த வாரத்திலே முதல் வாரத்திலே பார்த்தோம். இரண்டாவது வாரத்திலே விடுதலையாக்கப்பட்ட பிறகு எப்படிப்பட்ட இருதயத்தை, உறுதியான இருதயத்தை உடையவர்களாக உபத்திரவத்தின் நாட்களிலே, உபத்திரவத்தின் காலங்களிலே நாம் என்ன விஷயங்களை அறிந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து கடந்த இரண்டாவது வாரத்திலே நாம் பார்த்தோம். மூன்றாவது வாரத்திலே நாம் என்ன பார்த்தோம்? விடுதலையாக்கப்பட்ட பிறகு என்னுடைய பொறுப்பு, உங்களுடைய பொறுப்பு என்ன, என்னுடைய பங்கு, உங்களுடைய பங்கு என்ன என்று சொல்லி கடந்த வாரத்தில் பார்த்தோம். சொல்லாமா? செட் ஃப்ரீ டு செட் ஃப்ரீ அதர்ஸ். ஹல்லேலூயா. நாம் விடுதலை அடைந்தோம். வெறும் அந்த விடுதலை எனக்குள்ளாக நமக்குள்ளாக வைத்துக் கொள்வதற்கல்ல, அந்த விடுதலையை மற்றொருவருக்கு பகிர்ந்து கொள்வதற்கு. ஹல்லேலூயா. செட் ஃப்ரீ டு செட் ஃப்ரீ அதர்ஸ். செட் ஃப்ரீ டு செட் ஃப்ரீ அதர்ஸ். விடுதலை அடைந்தோம், விடுதலையாக்குவதற்கு, விடுதலையானோம், இன்னொருவரை விடுதலையாக்குவதற்கு, கட்டிலிருந்து விடுதலையானோம், இன்னொருவரை கட்டிலிருந்து விடுதலையாக்குவதற்கு, பிரச்சனை, உபத்திரவம், பாவம், பலவீனத்திலிருந்து நாம் விடுதலையானோம், இன்னொருவரை நாம் அதே காரியங்களிலிருந்து தேவ நாமத்தை கொண்டு விடுதலையாக்குவதற்கு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்க, செட் ஃப்ரீ, செட் ஃப்ரீ அதர்ஸ். ஹல்லேலூயா. தமிழ்ல சொல்லலாமா? விடுதலை அடைந்தோம், அப்படியே சும்மா இருப்பதற்கல்ல, மற்றவர்களை விடுதலை ஆக்குவதற்கு. ஹல்லேலூயா. ஒரே ஒரு விஷயம். ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், சாதாரண விஷயம். ஒரு ஹோட்டலுக்கு போய் அங்கே சாப்பிட்டோடனே உடனே நல்லா இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம சொந்தக்காரெல்லாம் ஞாபகம் வந்துடுவாங்க. ஏதாவது ஹைவேஸில் போகிறோம், நல்ல ஹோட்டல் கிடைக்குமான்னு தேடுறோம், சில டைமில் கிடைக்காது, வாய்க்கு எடுத்து விட்டுறோம், சில டைம் நல்ல ஹோட்டல் கிடைச்சிரும். அப்போது நெக்ஸ்ட் டைம் போகும்போது அங்கே போய் சாப்பிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். அப்போ நம்ம ஆட்கள்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? அங்கே இருக்குது, நம்ம அங்கே போய் சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு, வயிற்றுக்கு, சாப்பாட்டு விஷயத்துக்கே நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னொருத்தருக்கு தெரிவித்து நம்ம ஆட்கள்லாம் அதை அனுபவிக்கணும், அதை சாப்பிடணும்னு சொல்லும் போது கர்த்தருடைய விடுதலையை நானும் நீங்களும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதை இன்னொருவருக்கு கொடுப்பது, பகிர்ந்து கொடுப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லமா? செட் ஃப்ரீ டு செட் ஃப்ரீ அதர்ஸ். ஹல்லேலூயா. அதை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஜெயிலர் வாழ்க்கை ரொம்ப மோசமாக போக வேண்டியது, ரொம்ப அவன் தற்கொலை செய்து அவன் மாண்டு கொள்ள வேண்டியது. ஆனால் ஒரு சத்தம், சொல்லாமா? ஒரே ஒரு சத்தம், a loud voice என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஒரு சத்தம், அந்த உரத்த குரலில் அவன் மிகுந்த சத்தமிட்ட உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. அதை போல நானும் நீங்களும் சத்தமிடுவதற்காக தான் என்னை உங்களை இந்த இடத்துல வைத்திருக்கிறார், அல்லது விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. டு ஷவுட், சத்தமிடுவதற்கு, ரட்சிப்பின் சத்தத்தை சொல்லுவதற்கு, மனம் திரும்புதலை குறித்து சொல்லுவதற்கு. யோவான் ஸ்நானகனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் வனாந்தரத்தின் சத்தம் என்று சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய காரியங்களை, மனம் திரும்புதலை குறித்து, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி ஒருத்தருக்கும் பயப்படாம, தயங்காம, கூச்சப்படாம மனம் திரும்புதலை குறித்து அவன் பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகனை குறித்து அவ்வளவு அழகாய் இயேசுவே சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போலதான் நானும் நீங்களும். பவுல் பாருங்க, அந்த நேரத்தில் டு ஷவுட், சத்தம் எடுக்கிறார். மரித்து போகாத, உன்னை நீ தீங்கு செய்து கொள்ளாதே என்று சொல்லி. அதே போல நானும் நீங்களும் அப்படிதான் இருக்கணும். அதே போல இரண்டாவதாக கடந்த வாரத்தில் பார்த்தோம், to say do not harm yourself. நீங்க உங்களுக்கு தீங்கு செஞ்சுக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இன்னைக்கு வேணுங்க. இன்னைக்கு சுயநலமா ஓடிக்கிட்டு இருக்குது இந்த உலகம். இன்னைக்கு சுயநலமா இந்த உலகத்துல அவங்க வாழ்க்கையில அவங்க பிஸியா பாட்டு போட்டு இருக்கிறான். நீ போனா எப்படி, போனா எப்படி, நான் எப்படி போனா எப்படி, நீ எப்படின்னா போனா அப்படின்னா போறேன் அப்படின்னு சொல்லி தலை கீழே குனிஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இதுல மட்டும் தாழ்மை எல்லாருக்கும். மொபைலே பார்த்துக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க நடு ரோட்டில். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சிரிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
பக்கத்தில் இருக்கிறவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு கூட தெரியாத ஒரு நிலைமை. பக்கத்து வீட்டுக்காரன், பக்கத்து ஆட்கள், பக்கத்தில் உட்கார்ற கேபினில் உட்கார்ற என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய கொலீக், என் வேலை செய்கிற இடத்துல அல்லது என்னுடைய டீச்சரு எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியாது. அவங்க ஏதாவது செஞ்சுக்கிட்ட தான் தெரியும். நேற்று தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க, நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட நபர்கள் மத்தியில் கர்த்தர் என்னை உங்களையும் வைத்திருக்கிறார், விடுதலையாக்கி வைத்திருக்கிறார். சும்மா வைக்கல, விடுதலையாக்கி வச்சிருக்கிறார். எதுக்கு? டு சே டு நாட் ஹார்ம் யுவர் செல்ஃப். உனக்கு நீங்கள் எது தீங்கையும் செஞ்சுக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஹல்லேலூயா, என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். அது மாத்திரமில்லை, மூன்றாவதாக டு ஸ்டே, அவர்களோடு தங்குவதற்கு. யாருக்காவது ஏதாவது அப்படின்னு சொன்னால் ஒரு மாரல் சப்போர்ட்டுக்கு நம்ம இருக்கணுங்க. அப்படி இல்லைன்னா, ஒருத்தருக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை நான் வாழலன்னா அப்படி என்னுடைய வாழ்க்கையில் என்னங்க அப்புறம் இருக்குது? என்னங்க அர்த்தம்? என்னை கர்த்தர் விடுதலையாக்கினதுக்கு என்னங்க அர்த்தம் இருக்கு? ஒருத்தருக்கு ஆசீர்வாதமா, ஒருத்தரை விசாரிக்கிறதுக்கு, ஒரு குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா, அவங்க தேவையில்லை அவங்களோடு கூட நிற்பதற்கு இல்லாத ஒரு வாழ்க்கை. அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? என்ன கர்த்தர் ஏன் என்னை விடுதலையாக்கினார்? விடுதலையாக்கினதற்கு அர்த்தமே இல்லையே. இப்ப நான் உண்மையால என்ன விடுதலை ஆயிருக்கிறேன்னா அப்படின்றது சந்தேகம்தான். அது சொல்றாரு, we are all here. சங்கிலிகள் உடைஞ்சது, கதவுகள் திறந்தது, பூமி அதிர்ச்சி வந்தது, எல்லாம் வெளியில போயிருப்பாங்கன்னு பார்த்தா ஒருத்தன் உயிர் முக்கியம். அந்த ஒருத்தன் மூலியமா அவங்க குடும்பம் உயிர் முக்கியம், அவங்க ரட்சிப்பு முக்கியம் சொல்லி அவங்க அங்கேயே இருக்கிறாங்க. நான் அந்த சிறையில் இருந்தால் துதிச்சு பாடினா கதவு திறந்த உடனே துணியை காணும் ஓட தான் பார்ப்பேன். ஆனால் பவுலும் சீலாவும் எங்கேயும் ஓடலை, அவங்க அங்கேயே நின்னாங்க. ஹல்லேலூயா, அதே இடத்துல நின்னாங்க. we are all here அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காகத்தாங்க நானும் நீங்களும் என்னையும் உங்களையும் கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். சொல்லமா, செட் ஃப்ரீ டு செட் ஃப்ரீ others. இன்னொருவரை நம்ம விடுதலையாக்குவதற்கு இன்றைக்கு நாம் அதே பகுதியிலிருந்து ஒரு சில முக்கியமான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். சொல்லலாம், முதல் காரியம், ஃபோக்கஸ் ஆன் ஃப்ரீடம். ஃபோக்கஸ் ஆன் த ஃப்ரீடம். விடுதலையின் மேல் கவனம் செலுத்துங்கள். ಬಿಡುಗಡೆಯ ಮೇಲೆ ಗಮನ ಹರಿಸಿ ಅಥವಾ ಗಮನ ನೀಡಿ ಅಥವಾ ಗಮನ ಕೊಡಿ. ஹல்லேலூயா. விடுதலையின் மேலே கவனம் செலுத்தலாம். ஃபோக்கஸ் ஆன் த ஃப்ரீடம். நாம் விடுதலை அடைந்து விட்டோம் என்று முதலில் நானும் நம்பணும். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், பெற்றுக்கொண்ட விடுதலையே நான் விடுதலை பெற்றுக்கொண்ட மாதிரியே நம்ம நடந்துக்கிறது கிடையாது. இன்னைக்கு இந்த உலகத்தில் சில காரியங்கள் என்னையும் உங்களையும் பயமுறுத்தும் போது, குழப்பம் வரும்பொழுது நாம் ஒன்றை மறந்து விடுகிறோம். என்னத்தை மறந்துடுறோம்? நானும் நீங்களும் விடுதலை அடைந்து விட்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடுகிறோம். விடுதலை அடைந்தவர்கள் செய்ய வேண்டியதை நாம் செய்யாமல், இன்னும் விடுதலை அடையாமல் இருக்கிறவர்கள் செய்ய வேண்டியதை நானும் நீங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சொல்கிறோம், நான் உங்களுக்கு முன்ன போகும்போது உங்களுக்கு புரியும் பாருங்க. கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் விடுதலையை கொடுத்திருக்கிறார், கொடுத்து விட்டார். அதை முதல்ல நீங்க நம்புங்க. என்ன விடுதலை ஆக்கிட்டாருங்க. கல்வாரி சிலுவையில தன் சொந்த இரத்தத்தை எனக்காக சிந்தி அவர் மரித்து ஒரு வார்த்தையை சொன்னாரு. போன குட் ஃப்ரைடேல பார்த்தோம், எல்லாம் முடிந்தது. இட் இஸ் finished, tetelestai, paid full. எல்லா விலையையும் கொடுத்து முடித்து எனக்கு கர்த்தர் விடுதலையை கொடுத்து விட்டார். அந்த விடுதலையை நானும் இயேசுவின் பெயரை சொல்லி அறிக்கை செய்து பெற்றுக்கொண்டாச்சு. ஆனாலும் நம்ம என்ன பண்றோம், இந்த விடுதலையை முழுவதுமாய் அனுபவிப்பது கிடையாது. நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். இப்போவும் நம்ம என்னென்ன காரியத்திற்கு பயப்படுறோம், குழம்புறோம். ஒரு எலுமிச்சை பழம் ரோட்டில் கிடந்தா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கதை. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லும் நம்ம வந்து யோசிச்சுட்டு இருப்போம், தாண்டிட்டனே, மிதிச்சிட்டனே, அதை பண்ணிட்டனே, ஐயையோ. இது குறித்து ஒருத்தரை நான் வந்து வீடியோவில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அவர் இதை குறித்து போட்டிருக்கிறார். இந்த எலுமிச்சை பழம் போட்டிருக்கு,
நீங்கள் என்ன இது இது இந்த மந்திரிச்சு ஏதோ போட்டிருக்கிறாங்க, இது நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி அவர் செய்கிறாரு. அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, அதை அறுத்து ஜூஸு போட்டு இது சர்க்கரை போட்டு எல்லாம் கலக்கி நானும் குடிப்பான் போல அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். கடைசியாக வாயில் வைக்க போகும்போது இதை செய்ய போகாதீங்கன்னு கீழே வைக்கிறான். இவ்வளோ நீங்கள் அதிக பிரசித்தனமாக செஞ்சிடாதீங்க. ஏன்னு சொன்னால் இதை குடிச்சா உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஆண்டவர் அறியாதவன் நினைக்கிறேன், ஆனால் சொல்கிறாப்புல இதை குடிச்சா உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஆனால் நீ இந்த மாதிரி வேலை செய்வேன்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே வேற எதையாவது போட்டிருந்தா நீ என்ன செய்வ? நீ தான் இந்த மாதிரி பண்ணுறிய அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சு நீ ஒரு தடவை செஞ்ச, 2 தடவை செஞ்ச, ஓ இதே செய்றியா, நான் இதுக்குள்ளேயே வைக்கிறேன்டா உனக்கு வேற எதனா மருந்து அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணானா நீ என்ன செய்வ? அப்போ சாதாரண ஒரு விஷயத்துக்கு இன்னும் பயந்துட்டு இருக்கிறேன். மந்திரத்தின் மேலே என் கவனம். நான் இப்போ என்ன சொன்னேன், ஃபோக்கஸ் ஆன் என்னங்க தமிழ் சொல்லியா, விடுதலையின் மேல் கவனம் செலுத்துங்கள். விடுகடைய மேலே கமன ஹரிசி, கமன நீடு. ஃபோக்கஸ் ஆன் ஃப்ரீடம். ஃபோக்கஸ் ஆன் மந்திரம் இல்லை, ஃபோக்கஸ் ஆன் எலுமிச்சை பழம் இல்லை, ஃபோக்கஸ் ஆன் திருஷ்டி இல்லை. வேற என்ன இருக்கு சொல்லுங்க நீங்களே. ஃபோக்கஸ் ஆன் குறுக்கு வழியில போற பூனை இல்லை, என்ன காசாய் போற பூனை இல்லை. தப்புன்னு இடிச்சுக்குது வெளியில போகும்போது, உட்கார்ப்பா 10 நிமிஷம் உட்காந்துட்டு குடிச்சிட்டு போப்பா, தண்ணி குடிச்சிட்டு போப்பா. அது எதுக்கு சொன்னாங்க, அதுதான் முக்கியம். என்ன இடிச்சுக்கிடுச்சு, அப்போ நீ எதையும் செய்யாமல் உடனே போயிட்டேன்னா மயக்கம் அடித்து எங்கன்னா விழுந்துட போகிற. அதனால தண்ணியை குடிச்சு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் ஆகிட்டு ஓகே நீ ஆல் ரைட் தான் இப்போ போ, அதுக்காக தான் சொன்னாங்க. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டாப்புல, தடை ஏதோ வந்துக்குது, யாரோ தடுத்துக்கிறாங்க, எவனோ ஏதோ செஞ்சுருக்கான் பாரு, காமிச்சு கொடுத்தாச்சு யாரோ. புரியுதா நான் உங்களுக்கு சொல்கிறது? ஃபோக்கஸ் ஆன் ஃப்ரீடம்ங்க. கர்த்தர் உங்களை எப்போ விடுதலை ஆக்கிட்டாருங்க. ஹல்லேலூயா. மந்திரத்தின் மேலே இல்லைங்க. மந்திரம் அதை செஞ்சிட்டாங்க, எனக்கு இதை செஞ்சிட்டாங்க, எனக்கு அதை பண்ணிட்டாங்க, அங்கே போய் குறி கேட்டுட்டாங்க, இங்கே போய் அந்த சாமியார் ரொம்ப வல்லமையுள்ள சாமியார் அதை பண்ணிட்டாரு, ஓ அவர் பண்ணதெல்லாம் அப்படியே நடக்குது. உங்களை கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டாரு. என்னாகமம் 23:23 மறக்காதீங்க உங்க வாழ்க்கையில். என்னாகமம் நம்பர்ஸ் 23:23 மறக்காதீங்க. மந்திரம் பயம் வரும்போது இந்த மந்திரத்தை மறக்காதீங்க. என்னங்க என்னாகமம் 23:23 என்ன சொல்லுது? யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய். யாராவது ஒருத்தர் வாசிங்க அது முழுசும். அவ்வளவுதாங்க விஷயம். என்ன கவனிக்கிறீங்களா? கவனிங்க. யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய். அப்ப நீங்க யாக்கோபு தானே, அப்ப நீங்க இஸ்ரவேல் தானே. யாருங்க யாக்கோபு? என் பேர் வேற ஏதோ, என் பேர் ராஜேஷ், என் பேர் ஸ்டெல்லாவை சொல்கிறோம், என் பேர் தர்ஷன், என் பேர் சுந்தரி சிஸ்டர், என் பேர் அஞ்சலி அம்மா, சாரா அம்மா. யாக்கோபு என் பேர் இல்லையே, இஸ்ரவேல் என் பேர் இல்லையே. இங்கே சொல்ல வர்றது என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகள், அவ்வளோதான். ஹல்லேலூயா. கர்த்தரால் விடுதலையாக்கப்பட்டவர்கள், அவ்வளோதான். ஹல்லேலூயா. நீங்க விடுதலை பெற்றுக்கொண்டீர்கள். ஹல்லேலூயா. விடுதலையை பெற்றுக்கொண்டீங்க. ஃபோக்கஸ் ஆன் த ஃப்ரீடம். ஃப்ரீடம்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். யாரும் எதை செஞ்சிட்டாங்க அதில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஃபோக்கஸ் பண்ணால் பயந்த மாதிரியே நடக்கும். ஃபோக்கஸ் ஆன் த ஃப்ரீடம். ஃப்ரீடம் மேலே மாத்திரம் ஃபோக்கஸ். உங்கள் கவனம் இருக்கட்டும் மந்திரத்தின் மீது அல்ல, குறி சொல்லுதலின் மீது அல்ல. யாரு என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டு போட்டோம், என்னையும் உங்களையும் ஒன்றும் அணுகாது.
ஹல்லேலூயா. காரணம் இயேசுவின் இரத்தத்தினால் நீங்களும் நானும் விடுவிக்கப்பட்டிருக்கோம். என் மீது இயேசுவின் இரத்தம் இருக்கு. அந்த இரத்தம் எதையுமே அண்ட விடாது. அவர் நாமம் எதையுமே எனக்கு பண்ண விடாது. ஹல்லேலூயா. எந்த மந்திரவாதமும் எந்த குறி சொல்லுதலும் எனக்கு விரோதமா இருக்காதுங்க. அழகா சொல்றாரு. அப்போ நான் விடுதலை அடைஞ்சிருக்கிறேன். இதிலிருந்து, பாவத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, பிரிவினையிலிருந்து, இன்னும் பலவிதமான காரியங்களிலிருந்து என்னையும் உங்களையும் விடுதலை ஆக்கியாச்சு. அதை ஆக்கிட்ட பிறகும் நான் என்ன பண்ணக்கூடாது? விடுதலை குறித்ததான சந்தேகம் எனக்குள்ளாக இருக்கக்கூடாது. அது ஆயிடுச்சோ, இது ஆயிடுச்சோ, ஒருவேளை நான் அதை பண்ணதுனால தான் அப்படி ஆயிடுச்சோ. சிலர் சொல்லுவாங்க, ஆராதனைக்கு ஆண்டவருக்குள்ள இப்போதான் உள்ள வந்துட்டு இருக்காங்கன்னு, நீ போனல்ல, என்னவா அதனால தான் ஆச்சு. போகாதப்போ ஆயிருந்துச்சு. என்ன உங்களுக்கு ரீசன்? ஒருவேளை அதுவே சர்ச்சுக்கு வராதப்போ ஆயிருந்துச்சுன்னா என்ன ரீசன்? டைம் சரியில்லை. இப்போ பழி யார் மேலே போடுறீங்க? அப்போ பழி டைம் மேலே போட்டீங்க. இப்போ பழி யார் மேலே போடுறோம்? கடவுள் மேலே போடுறோம். சர்ச்சுக்கு போனாங்க அவங்க, அது வரைக்கும் நல்லா இருந்தாங்க, அது வரைக்கும் உங்கள் முகம் பார்க்குற மாதிரியே இருந்துடல. ஆமாம், இப்போ எவ்வளோ பிரகாசமாக இருக்கிறீங்க தெரியுமா? அழகாகிறீங்க எல்லாரும். ஆளுக்கு இப்படி தான் கதை கட்டி விடுவாங்க. ஃபோக்கஸ் ஆன் ஃப்ரீடம். நான் விடுதலை ஆயாச்சுப்பா, நீ விடுதலை ஆகல, அதனால அது வரைக்கும் அப்படி தான் பேசுவேன் இல்லையா? நீங்கள் அதை தான் பேசுவீங்க. ஆனால் நான் விடுதலை ஆயாச்சு, நான் விடுதலை அடைஞ்சாச்சு. ஃபோக்கஸ் ஆன் ஃப்ரீடம். அப்புறம் சில டைமில் மாமிசம் சாப்பிடலாமா வேண்டாவா? ஐயோ சாப்பிடக்கூடாது, வேறு எத்தனை வந்து கொடுத்துட்டாங்க, பக்கத்துலேயே வேற நிற்கிறான், சாப்பிட்ற வரைக்கும் விடமாட்டான் போல இருக்கு. கறி சாப்பிடலாமா வேண்டாமா? இந்த கறி சாப்பிடலாமா அந்த கறி சாப்பிடலாமா? இந்த மாமிசம் முக்கியமா அந்த மாமிசம் முக்கியமா? இந்த மாமிசத்தை இந்த டைம்ல எடுத்துன்னு வரக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? ரா மீட்டை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணக்கூடாதான்? 12 மணிக்கு வரக்கூடாது. சரி, சாப்பிட்டு 12 மணிக்கு அங்கே போகக்கூடாது. உச்சி வெயில்ல என்னத்துக்கு உங்களுக்கு அங்கே வேலை? சாப்பிட்டீங்களா? ஒழுங்காக வீட்டில் படுத்து நிழலில் தூங்கிட்டு இருக்கணும். உச்சி வெயிலில் நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு, கறியை சாப்பிட்டுட்டு, அதை சாப்பிட்டு, இதை சாப்பிட்டுட்டு, உச்சி வெயிலில் போய் அங்கே போய் படுத்துக்கிட்டு இருந்தீங்க, மயக்கடிச்சு விழாம அதுக்கப்புறம் பேய் பிசாசுன்னு கதை விட்டுட்டு உட்காந்துருப்போம். சொல்லம்மா, ஃபோக்கஸ் ஆன் ஃப்ரீடம்ங்க. என்னத்தை சாப்பிடணும், என்னத்தை சாப்பிடக்கூடாது, அதை குறித்து தான் பயம் வேண்டாம் எனக்கும் உங்களுக்கும். எங்க பாருங்க, உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 8 சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நாம் எல்லாரும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. பவுல் சொல்றாரு, அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தை உண்டாக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கங்க. என்ன உண்டாக்கும்? அது சாப்பிடணுமா வேண்டாவா அப்படின்ற அறிவு எனக்கு இருக்கு. அந்த அறிவில் நான் இருமாப்பா, நான் சாப்பிடாம இருக்கிறேன் அப்படின்னு இருக்கான். இன்னொன்று, அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். அப்போ அன்பு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? யாராவது எத்தனை எடுத்து கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன செய்யணும்? நான் சொல்கிறேன் பாருங்க. நான் சொல்ல, வேதம் சொல்லுகிறது பாருங்க. பவுல் சொல்கிறார் பாருங்க, ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வான், ஆனால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாய் இவன் இன்னும் அறியவில்லை. எல்லாம் எதனா தெரியும், எனக்கு அதை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு நீங்கள் எண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இன்னொன்னையும் அறிஞ்சுக்கணும். ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாய் அவன் இன்னும் அறியவில்லை, இன்னும் சரியாக புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அப்போ தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். நீங்களும் நானும் தேவனில் அன்பு கூறுகிறோமா? நீங்கள் சாப்பிட்டாலும் சாப்பிடலாலும் அவரால் அன்பு கூறப்பட்டிருக்கிறீங்கன்றதை நானும் நீங்கள் என்ன பண்ணணும்? அறிந்திருக்கணும். இதை கவனிங்க. இப்போ தான் வருது மெயின் மேட்ரு. இதோட நேரத்தில் இன்ட்ரடக்ஷன் தான். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும்
ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஃபோக்கஸ் ஆன் ஃப்ரீடம். கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தாச்சு. என்னவா? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட நான் சாப்பிடணுமா? சாப்பிடக்கூடாதா? உலகத்தில் விக்கிரகமானது ஒன்றும் இல்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இப்போ பாடல, உம்மை போல ஒரு தேவன் இல்லை, இனி இருப்பதும் இல்லை, இனி வருவதும் இல்லை. அவரை போல ஒரு தேவன், அவரன்றி வேறொரு தேவன் இல்லை. இப்ப சொல்லுகிறார் பாருங்க, வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. கவனிக்கிறீங்களா? எண்ணப்படுகிறவர்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? தேவர்கள் என்று, கடவுள்கள் என்று எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. ஆனால் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை. அப்போ இவங்க எல்லாம் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் இருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் எனக்கும் உங்களுக்கும் உண்டு, நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவராலே சகலமும். அப்ப மாட்டு மாமிசம் யாரால உண்டானது? மாடு யாரு உண்டாக்குனது? ஆட்டை யாரு உண்டாக்குனது? கோழியை யாரு உண்டாக்குனது? பயிர்களை யாரு உண்டாக்குனது? செடி கொடி வகைகளை உண்டாக்குனது யாரு? புல் பூண்டு வகைகளை உண்டாக்குனது யாரு? இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். திரும்பவும் ரெஜிஸ்டர் பண்றாரு. ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாக இருந்தால் அசுசிப்படும். இங்க நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா எதுவுமே பெரிய பிரச்சனை இல்லை. அதான் சிம்பிளா சொல்றது. அப்புறம் இப்ப சொல்றாரு பாருங்க, போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்கள் ஆக்க மாட்டாது. எண்ணத்தினாலெனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாது இருப்பதினால் நமக்கு ஒரு குறைவு. அதை சாப்பிட்றதுனால இவர் பெரிய ஆள்பா அப்படின்னு என்ன ஆண்டு சொல்ல மாட்டாரு. சாப்பிடாததுனால ஐயோயோ இவர் சின்னவர்ப்பா பெரியவர்ப்பா அப்படின்னு சொல்ல மாட்டார். அதனால எந்த மேன்மையும் இல்லை. உங்களுக்கு புரியுதா? இங்க கவனிங்க. எப்படி எனில் 10வது வசனம், அறிவுள்ளவன் ஆகிய உன்னை விக்கிரக கோவிலிலே பந்தி இருக்க ஒருவன் கண்டால் பலவீனமாய் இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? பலவீனமுள்ள சகோதரன் உன் நிமித்தம், உன் அறிவி நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. ஏன்னா பூமியின் அது நிறைவும் கர்த்தருடையதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர்ல 10வது அதிகாரத்துல வசனம் சொல்லுகிறது பாருங்க. 1 கொரிந்தியர் 10:23 இங்க சொல்லுகிறது பாருங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியா இராது. இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஒருத்தனுக்கு இடரல் உண்டாக்குனா நீ சாப்பிடுறது சாப்பிடாத. ஒருத்தருக்கு இடரல் உண்டாக்கலையா, நீங்க சாப்பிடாதது சாப்பிடாம இருங்க. குழப்பறேன்னா குழம்பிட்டீங்களா? நான் தெளிவாக்குறேன்னா ஒரே வார்த்தையில் சொல்லுப்பா, சாப்பிடணுமா வேண்டாவா? நான் அதை சொல்ல மாட்டேன். ஒரே வார்த்தை, என் சகோதரன் ஆண்டவருக்குள்ள நான் நடத்த முடியும்னா நான் அதை சாப்பிட்றதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை சாப்பிட மாட்டேன், அது அங்கே படைச்சிட்டேன். ஓஹோ, அதுக்கு முன்னாடி எனக்கு வச்சிருக்க வேண்டியதானே? ஏன் அதை வச்சுட்டு எனக்கு கொடுத்த? அங்கே ஏன் வச்சுட்டு கொடுத்த? அங்கே வச்சுட்டு தான் கொடுப்பேன் நீ எனக்கு? என் மேலே உனக்கு விருப்பம் இல்லையா? ஓ, எத்தனை வருஷமாக நான் பழகிருக்கிறேன், அப்போ எனக்கு இப்போயே கொடுத்துருக்கணும் இருந்துச்சு. அப்படியே எனக்கு செப்பரேட்டாக எடுத்து வச்சிருக்கணுமாச்சு. இவர் பெரிய சாமி, செப்பரேட்டாக எடுத்து படைப்பாங்க நம்மளுக்கு. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது சொல்லிட்டார். முன்னாடியே வசனத்தை சொல்லிட்டார். என்ன சொன்னாரு? விக்கிரகங்கள் ஒன்றும் இல்லை என்று. அப்புறம் அது நான் சாப்பிட்டேன், எனக்கு என்ன ஆக போகுது? அவ்வளவுதான். ஒருவனுக்கு இடரல் உண்டானா நான் சாப்பிட்றது சாப்பிடாம இருக்கட்டும். ஒருத்தனுக்கு இடரல் உண்டாக்கும் போது நான் சாப்பிடாதது ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குனா நான் சாப்பிட்டோம். அதனால ஒன்றும் பிரச்சனை. உங்க வயிற்றுக்கு ஓகேவா? அதை மட்டும் பாருங்க. என்னங்க, என் வயிற்றுக்கு வயிற்றுப்போக்கு ஆகாமல் இருக்குதா நான் அவங்க கொடுக்கறது? யார் கொடுக்குறதும்?
என்னங்க இப்படி மறைச்சு பார்க்குறீங்க? என்னவோ சொல்ல வர, ஆமாம், என்னன்னு புரியல. சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடுங்க, சாப்பிட வேண்டான்னு உங்களுக்கு மனசாட்சி உறுத்துதா சாப்பிடாதீங்க. கர்த்தர் எல்லாத்தையும் உண்டாக்குனாரு. இங்கேயும் அதான் சொல்லுது பாருங்க, மனசாட்சி நிமித்தம் புசியாதிருங்கள், பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. புசியுங்கள், பூமியின் அது நிறைவும் கர்த்தருடையது. அப்போ இதை நீங்கள் கவனிக்கணும். இதை கவனிச்சுட்டு நானும் நீங்களும் கடவுள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒன்னே ஒன்று தான், நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாய் இருங்க. ஒருத்தருக்கும் இடரல் உண்டாக்குற எதையும் சாப்பிடாதீங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மேலே வைத்திருக்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? நான் எங்கேயும் போக மாட்டேன், அவங்க எல்லாரும் இங்கே வரணும், இவர் எங்கேயும் போக மாட்டார் அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு. தலையை கெடுத்துக்காதீங்க, ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். யூ ஆர் ஆல்ரெடி செட் ஃப்ரீ. அல்லேலூயா. நீங்க விடுதலை அடைஞ்சாச்சுங்க. நீங்க போய் வேற எங்கேயும் போய் எதையும் போய் ஆராதிக்கிறது கிடையாது. நீங்க ஆல்ரெடி விடுதலை அடைஞ்சாச்சு. நீங்க ஒரே தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீங்க, நான் ஒரே தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கும் எனக்கு ஒரே பிதா உண்டு, ஒரே கர்த்தர் உண்டு, ஒரே இயேசு உண்டு, ஒரே ரத்தத்தினால் கழுவப்பட்டு நாம் விடுதலை அடைந்து விட்டோம். ஃபோக்கஸ் ஆன் ஃப்ரீடம்ங்க. இது சாப்பிடலாமா, அதை சாப்பிடலாமா, அதுக்கு ஒரு டிபேட்டு, இதுக்கு ஒரு டிபேட்டு, அதை வச்சு ஒரு பெரிய பெரிய கோர்ஸ் எடுத்து குழப்பி விட வேண்டாங்க. அது சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆக போறதில்லை. ரொம்ப வைராக்கியத்தை காமிச்சு ஒருத்தனை ஆண்டருக்குள்ள நடத்தாம போட்டா அப்புறம் என்னங்க? அப்புறம் நான் என் வைராக்கியத்துக்கு என்னங்க பிரயோஜனம்? இங்க சொல்றாரு, இடரல் உண்டாக்காதீங்க, ஒருத்தருக்கு இடரலா மாத்திரம் நீங்க இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். இதை கவனிங்க. என்னங்க? ஆகையால் 31வது வசனம், ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும், அவ்வளவுதாங்க, சிம்பிளா முடிச்சிட்டாருங்க. நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடாத போங்க, குடிங்க, குடிக்காத போங்க, எல்லாவற்றையும் தேவன் நாமம் அந்த விஷயத்துல மகிமைப்படுதா அதை மட்டும் செஞ்சு நீங்க போங்க. அப்புறம் சொல்றாரு, நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எந்த விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாய் இருங்க. சிம்பிளா புரிஞ்சுக்குங்க, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஒருத்தர் ரட்சிப்புக்குள்ள, ஒருத்தர் ஆண்டவர் அறிந்து கொள்ள நீங்க என்ன செய்றீங்களோ அதை கவனிச்சு செய்யுங்க, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க விடுதலை அடைஞ்சிட்டீங்க, திரும்ப அதுலயே இருக்காதீங்க. நீங்க விடுதலை அடைஞ்சிட்டீங்க, நான் விடுதலை அடைஞ்சிட்டேன்னு சொல்லி நான் முதல்ல நம்பலாம். சொல்லமா? ஃபோக்கஸ் ஆன் ஃப்ரீடம். சொல்லமா? ஃபோக்கஸ் ஆன். தெளிவாயிடுச்சா? ஃபோக்கஸ் ஆன். ஜோரா சொல்லலாம், ஃபோக்கஸ் ஆன் ஃப்ரீடம். ஃபோக்கஸ் ஆன் ஃப்ரீடம். நகை போடலாமா வேண்டாவா? என்னங்க? வேற ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறாரு. நிறைய பேருக்கு, முக்கியமாக பெண்மணிகளுக்கு பயம் வருது. நகை போடலாமா வேண்டாம். இப்போ நான் போட வேண்டான்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வாரத்துல இருந்து பாஸ்டர் நான் சர்ச்சில் கால் வைக்கிறேன்னா பாரு, போடுன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, வெளியில் இருக்கிறவங்க நீ எல்லாம் ஒரு பாஸ்டராயா? ஒரே ஒரு விஷயம்தான், எதுவுமே நீங்கள் 1 பேதுரு 3:3 எழுதி வச்சுக்கோங்க, 3:4 எழுதி வச்சுக்கோங்க. பிறகு 1 திமோத்தேயு 2:9-11 எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சுக்கிட்டு அதை குறித்து நீங்கள் யோசிங்க. சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒன்று தான். என்னுடைய அலங்கரிப்பு ஆடம்பரமாய் மாறுச்சுன்னா அது இடரல் உண்டாக்கும். அதை நான் செய்ய வேண்டியதில்லை. ஓவர் அலங்காரம் பண்ணிடக்கூடாது, அது ஆடம்பரமாக மாறிடும். இப்போ இங்கே பாருங்கள், வசனம் பாருங்கள் என்ன சொல்கிறது பாருங்கள். 1 பேதுரு 3:3 மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி ஆகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அல்லேலூயா. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கை இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்து கொண்டார்கள். அப்ப கவனிங்க, என்னங்க?
வெளி அலங்காரத்தை விட உள் அலங்காரம் மிக முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. நான் லிப்ஸ்டிக் போடணுமா வேணாமான்னு என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. நான் அப்படியே ஜிகு 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 ஜிகுன்னு ட்ரெஸ்ஸு போடணுமா வேணாமான்னு என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. இங்கே தெளிவாக சொல்லிட்டாரு, போடணுமா வேண்டாம். அதுக்குன்னு இப்படி சொல்லிட்டாங்க பாருங்க, உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளக்கூடாது அப்படின்னு கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வரணும்னு சொல்கிறாரா? பிச்சைக்கார மாதிரி. அவன் வந்து காலுக்கு செருப்பே போடக்கூடாது. சில டைமில் மேடை மேலே செருப்பு போடக்கூடாதுன்னு வேறு சொல்கிறாங்க. காலுக்கு செருப்பே போடக்கூடாது. ஒருத்தர் வந்து என்னை கேள்வி கேட்டாங்க, அங்கே அந்த சர்ச்சில் எல்லோரும் மேடையில் செருப்பு போட்டுக்கிட்டு ஷூ போட்டுக்கிட்டு ஏறுறாங்க. எவ்வளோ பேர் என்ன நினைக்க போகிறீங்க என்னை பற்றி தெரியல, ஆனாலும் சொல்லிடுறேன். நான் அது எவ்வளோ தப்பு தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த மோசே விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கின்னு வருவாங்க. ஆண்டவர் அவர் பிரசன்னம் அவங்க பெருசாக இருக்கும்போது உன் பாதரட்சைகளை கழட்டிட்டு வான்னு சொன்ன விஷயம்லாம் சொன்னாங்க. நான் ஒன்றே ஒன்று சொன்னேன், கடவுள் யாருமா? அவர் எங்கே இருக்கிறாருமா? பரலோகத்தில் இருக்காரு. இல்லைம்மா பரலோகத்தில் இருக்காரு, அது ஓகே, நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க தானே. இப்போ எங்கே இருக்கிறாரு? இங்கே இருக்கிறாரு. அப்பப்போ நீங்கள் செருப்பு போடும்போது வெளியே போயிட்டு வராரு அவர். அவர் எப்பவுமே என் கூட இருக்கிறார். என்ன தானே தேவ ஆலயமாக கொண்டு இருக்கிறாரா இல்லைங்களா? அப்போ என்ன தேவாலயமாக கொண்டு இருக்கிறாங்கன்னா செருப்பே போடக்கூடாது, வாழ்நாள் முழுக்க ஷூவே போடக்கூடாது, எங்கேயுமே போடக்கூடாது, மேடையில் மாத்திரம் இல்லை எங்கேயுமே போடக்கூடாது. ஒரு வர்ஷிப் லீடர் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்காரு, அவ்வளோ அழகாக வர்ஷிப் பண்ணிட்டு இருக்காரு. வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது கீழே கமெண்ட்டுங்க, அல்லேலூயா ஆமென் அது இதுன்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் மட்டும் விற்பார் ஷூ போட்டுக்கிட்டு ஆராதிச்சுட்டு இருக்காரு, செருப்பு போட்டுக்கிட்டு மேடை மேலே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. அங்கே அல்லேலூயா ஆமென்னு சொன்னதெல்லாம் இவருக்கு உறுத்தலை, இதுதான் உறுத்திடுச்சு அவருக்கு. இப்போ அவர் போயிட்டு கீழே போயிட்டு நான் நெக்ஸ்ட் டைம் நான் என்ன பண்ணுறேன், ஷூ போடாமல் நான் ஆராதிக்கிறேன். யாரை பிரியப்படுத்த பார்க்குறீங்க? சரி, இப்படி சொல்லிட்டு மேடைக்கு ஒரு மரியாதையே இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. அதுக்குன்னு கடவுள் என்னையும் உங்களையும் ஒரு டீசென்ட் லைஃப் அண்ட் டிசிப்ளின்டு லைஃப் வாழறதுக்கு இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். பிச்சைக்கார மாதிரி எதையும் செஞ்சுக்கிட்டு, அறியாத மாதிரி பேத மாதிரி எதையும் செஞ்சுக்கிட்டு அலையிறது வேண்டாம். இப்போ அப்போ நீ என்னத்துக்கு இங்கே வந்து சாக்ஸ் போட்டுக்கிட்டு இவ்வளோ பேசுறியா, நீ மட்டும் நல்ல பேர் வாங்கிக்கலான்னு சொல்லி நீ பேசுறியான்னு சொல்லி என்னை பார்த்து நீங்கள் உள்ள ஒரு வேளை ஆன்லைன் இருக்குன்னு கேள்வி கேட்கலாம். ஒன்றும் இல்லை, க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், அதனால் கீழே விட்டுட்டு இருக்கிறோம். நம்ம சபை வந்து ரொம்ப சின்னது. முடிஞ்ச உடனே பிள்ளைகள்லாம் இங்கே இருக்கிறாங்க, இங்கே விளையாடுறாங்க, இங்கே படுக்கிறாங்க. சில டைமில் அதுங்க உளுந்து பொறலுதுங்க, அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது. ஒன்று இங்கே நம்ம என்னென்னவோ செஞ்சு வச்சுருக்கோம், இது இன்னும் கொஞ்சம் லைஃப் வரும், அவ்வளோதான் மேட்டர். வேறு இடத்துல பெரிய சர்ச்சு பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5000 பேர் 10,000 பேர் இல்லை 1000 பேர் வராங்க, இடம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1000 பேர் வெளியே நான் செருப்பு விட சொல்ல முடியுமா? விட சொல்ல முடியுமா? உள்ள உக்காடுற ஒரு விசுவாசியும் உள்ள உண்மையாக ஆராதிக்க மாட்டாங்க. நல்லவரே வல்லவரே சொன்னாலும் கர்த்தர் நல்லவர். 1200 ரூபாய் 5000 ரூபாய் அந்த ஷோரூமில் போய் ஆம்பூரில் போய் நாங்கள் வாங்கினோம். அதை நாங்கள் தான் போய் எப்போனா வாங்கிட்டு வருவோம். அந்த அவங்க போய் வாங்கிட்டு வந்தேன், இருக்குதா இல்லையா, ஏவன் போட்டு போனான்னு தெரியாது அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்து இங்கே ஆராதிக்க மாட்டாங்க. அப்போ எது முக்கியம்? இடம் பொருள் ஏவல், அவ்வளோதான். எது முக்கியம்? எது செஞ்சாலும் கொஞ்சம் கவனத்தோடு ப்ராக்டிக்கலாக அதை கொஞ்சம் இது பண்ணுங்க, அதை கொஞ்சம் யோசிங்க. சில பாஸ்டருங்க அதை பண்ணாத, நீ இதை போட்டனா நீ விபச்சாரி அப்படின்றான். ஐயோ எப்பா வயிறே எரியுது எனக்கு, இப்படியே சொல்றாப்புல அந்த பாஸ்டர். அப்புறம் யாரு அப்புறம் எப்படி அப்புறம் ஆராதனைக்கு வருவாங்க? நீ அதை பண்ணனா, நீ அந்த ஆளு, நீ இதை பண்ணனா, நீ இப்படி. அவ்வளோ பெரிய வார்த்தைலாம் வேண்டாங்க. கர்த்தர் என்ன நல்லா அப்படின்னா ஏங்க அவர் கோல்டு கொடுக்கணும்? பழைய ஏற்பாட்டில் அவர் தானே கொடுத்தாரு எல்லாருக்கும் கோல்டு. நெக்லஸை கொடுத்தாரு, கம்மலை கொடுத்தாரு, அவரே கொடுத்தாரு, அப்புறம் அவரே பிடுங்கினாரு, திரும்ப அவரே கொடுத்தாரு.
தேவைப்படும் போது பிடுங்குவாரு, தேவைப்படும் போது கொடுப்பாரு. அப்ப நகை போடலாமா வேண்டாவா? எப்போ எதுக்கு? அது அளவுக்கு மீறக்கூடாது, அவ்வளவுதான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நகை வேணும், நகை வேணும், நகை வேணும், நகை வேணும். இப்போ நம்மளுக்கு சோறு வேணும். முதல் சோறு வேணும், போட்டுக்கிறதுக்கு நல்ல ட்ரெஸ் வேணும், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வேணும். மீதி ஆச்சுன்னா நகைக்கு சேர்த்து வைங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்? இல்லை எனக்கு இதுதான் வேணும். அப்ப நகை போடலாமா வேண்டாம்னா போடுங்க, இருந்தா போடுங்க. அதுக்குன்னு பெருசா அதுதான் வேணும், அதுதான் வேணும், அதுதான் வேணும் அப்படி இல்லை. மேக்கப் போடணுமா வேண்டாவா? நீங்களே தீர்மானம் பண்ணிக்கங்க, போங்க. அவ்வளோ அளவோடு போடுங்க, அளவோடு இருங்க, அழகாக உங்களை காமிச்சுக்குங்க. ரொம்ப ஆடம்பரமாக எதையும் செஞ்சுக்க போகாதீங்க. அலங்காரம் பெருசு. இது எல்லாத்த விட பாருங்க, அவர் என்ன சொல்ல வர்றாரு, இது எல்லாவற்றை விட இங்கே உள்ள அலங்காரம். லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி இந்த வாயிலுக்கு என்ன பேசுகிறேன்றது முக்கியம். அது போடுறதுக்கு முன்னாடி அது யோசிக்கணும். இனிமேல் லிப்ஸ்டிக் யோசிச்ச உடனே நான் என்ன யோசிக்கணும்? நான் எந்த வாயிலுக்கு என்ன வார்த்தை பேசுகிறேன், என் புருஷனை, என் பிள்ளைங்களை, என் ஃப்ரெண்ட்ஸை, என் பாஸ்டரை, என் விசுவாசியை நான் என்ன பேசுகிறேன் யோசிச்சுக்கிட்டே போடுங்க. நான் மேக்கப் போடும்போது உள்ளுக்குள்ள என்ன மேக்கப் நான் போட்டிருக்கிறேன், உள்ளுக்குள்ள கருப்பாக வச்சுக்கிட்டு வெளியில் வெள்ளையாக மேக்கப் போட்டுக்கிறேன், அது இல்லை. ஃபோக்கஸ் ஆன் ஃப்ரீடம். இதிலெல்லாம் போட்டு தலையை ரொம்ப போட்டு கெடுத்துக்க கூடாது. விடுதலை அடைஞ்சாச்சு. ஹல்லேலூயா. எந்த சகுனம் நீங்கள் சொன்ன மாதிரி என்ன பொண்ணை குறுக்க போச்சு, உட்காந்துடலாம். அது ஆயிடுச்சு, ஒரு தடங்கள் வந்துடுச்சு, உட்காந்துடலாம். இதெல்லாம் வேண்டாம். நீங்கள் நானும் விடுதலை அடைஞ்சாச்சு. ஃபோக்கஸ் ஆன் ஃப்ரீடம். நான் விடுதலை அடைந்து விட்டேன் என்று சொல்லி நான் முதலில் நம்ப வேண்டும். ஏன்னா விடுதலை கொடுத்து விட்டார், அதை ரிசீவ் பண்ணிட்டோம். ரிசீவ் பண்ணிக்குங்க. இல்லைன்னா திரும்ப ஆண்டவரே அது முழுமையாக என்னை அனுபவிக்க என்னை நடத்துங்கப்பான்னு சொல்லி கேட்டுக்கலாம். சரி, எனக்கு டைம் இல்லை. ரெண்டாவது ஒரே முதல் பாயிண்ட்ல எவ்வளோ போயிட்டோம். இரண்டாவதாக ஃபோக்கஸ் ஆன் ஃப்ரீடம் மாத்திரமல்ல, ஃபோக்கஸ் ஆன் த ஃப்ரூட். சொல்லலாமா? இன்னொரு எஃப் என்னங்க? ஃபோக்கஸ் ஆன் த ஃப்ரூட். கனியின் மேல் கவனம் செலுத்துங்கள். எது மேல கவனம் செலுத்தணும்? நானும் நீங்களும் கனியுள்ள வாழ்க்கையின் மேல கவனம் செலுத்தணும். ஹல்லேலூயா. சொல்லுமா, God's freedom and favor. கனியுள்ள வாழ்க்கையின் மேல நானும் நீங்களும் கவனம் செலுத்தணும். கனி இல்லாத வாழ்க்கை நான் வாழ்ந்தேன்னு சொன்னா நான் விடுதலை அடைந்தது கேள்விக்குறி. இங்க பாருங்க, அந்த சூழ்நிலையில கனியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த நேரத்தில் அது அவசியமா? அந்த நேரத்தில் அவருங்க அங்கே இருக்கணுமா? ஆண்டவர் தான் கட்டு அவுத்துட்டாரு, ஆண்டவர் தான் பூமி அதிர்ச்சியை உண்டு பண்ணிட்டாரு, கதவுகளை திறந்துட்டாரு. அவங்க அந்த இடத்துல விட்டு ஓடாம அங்க என்ன செய்யறாங்க? ஒருவருடைய உயிர் முக்கியம், ஒருத்தருடைய ரட்சிப்பு முக்கியம், ஒருத்தருடைய பாதுகாப்பு முக்கியம், ஒருத்தனை ஆண்டவருக்குள்ள நடத்துறது முக்கியம் என்ற வாழ்க்கை அவங்க வாழ்ந்தாங்க. ஹல்லேலூயா. அப்ப ஃபோக்கஸ் ஆன் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்றோம். ஃபோக்கஸ் ஆன் ஃப்ரூட். ஃபோக்கஸ் ஆன் த ஃப்ரூட். கனியின் மேல, கனியுள்ள ஒரு வாழ்க்கையின் மேல நானும் நீங்களும் கவனத்தை செலுத்தணும். எந்த நிலையிலும் அன்பினால் நாம் ஊழியம் செய்ய வேண்டும். வசனம் சொல்கிறது, கலாத்தியர் 5:13 வசனம் சொல்கிறது, சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சகோதரர்களே, நீங்கள் விடுதலைக்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த விடுதலை, இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. எதனால செய்யணுமா? அன்புனால செய்யணுமா? ஃபோக்கஸ் ஆன் த ஃப்ரூட்டுங்க. ஃபோக்கஸ் ஆன் த ஃப்ரீடம் மாத்திரம் இல்லை, ஃபோக்கஸ் ஆன் த ஃப்ரூட். எந்த விஷயத்தையும் வெறுப்பினால் செய்யக்கூடாது, எந்த விஷயத்தையும் கோபத்தினால செய்யக்கூடாது, எந்த விஷயத்தையும் கட்டாயத்தினால செய்யக்கூடாது, எந்த விஷயத்தையும் முறுமுறுப்பினால செய்யக்கூடாது. ஆவியின் கனிகளில் முதன்மையான கனி எந்த கனி? அன்பு. ஹல்லேலூயா. சொல்லமா, எல்லாம் சொல்லமா, என்னங்க? அன்பு. இந்த அன்பினால் நானும் நீங்களும் ஊழியம் செய்யணும், ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யணும். பவுலும் சீலாவும் அந்த கனியில் கவனம் செலுத்தினாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஃபோக்கஸ் ஆன் த ஃப்ரூட்டுங்க. என்னங்க? ஃபோக்கஸ் ஆன் த ஃப்ரூட். இதை கவனிங்க, இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். என்ன கவனிங்க.
நமக்கு தாளந்துகள் இல்லை என்றால் பரவாயில்லை. சொல்லலாமா எல்லாரும்? எனக்கு சில டைமில் எல்லாரும் வந்து சில பேர் நம்ம சொல்லுவோம், பாட்டு பாடும்போது பாட்டு பாடுறோம் முதர் அப்படின்னு சொல்லி பாடுவாங்க, நான் சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரியும், அது பாட்டு பாடினா எனக்கு தெரியும் அவங்களுக்கு அந்த தாளந்து இருக்கா இல்லையான்னு சொல்லி. பட் நம்மளால் ஹர்ட் பண்ண முடியாது. குட் அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிருவோம், அங்கேயே முடிச்சிருவோம். ஒருவேளை தாளந்து இல்லாமல் இருக்கலாம், எனக்கு வாசிக்கிற தாளந்து இல்லாமல் இருக்கலாம், எனக்கு பாடுற தாளந்து இல்லாமல் இருக்கலாம், எனக்கு ஆராதனை நடத்துகிற தாளந்துகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பரவாயில்லை, நீங்கள் நானும் தேவ பிள்ளைகள் தான். ஹல்லேலூயா. தாளந்துகள் இல்லாமல் இருக்கலாம், பரவாயில்லை. சொல்லமா பரவாயில்லை. ஆனாலும் நீங்கள் நானும் தேவ பிள்ளைகள் தான், கிறிஸ்தவர்கள் தான். சொல்லமா தேவ பிள்ளைகள் தான், கிறிஸ்தவர்கள் தான். நமக்கு அந்நிய பாஷை வரம் இல்லாமல் இருக்கலாம், பரவாயில்லை. நீங்கள் நானும் தேவ பிள்ளைகள் தான், நாம் கிறிஸ்தவர்கள் தான். ஹல்லேலூயா. நமக்கு குணமாக்கும் வரம் இல்லாமல் இருக்கலாம், சுகமளிக்கிற வல்லமை இல்லாமல் இருக்கலாம், பரவாயில்லை. இருக்கிறீங்களாங்க? பரவாயில்லை. நீங்களும் நானும் தேவ பிள்ளைகள் தான், கிறிஸ்தவர்கள் தான், பரவாயில்லை. நமக்கு குணமாக்கும் வரம் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு பிரசங்கம் செய்யும் வரம் இல்லாமல் இருக்கலாம். சில பேருக்கு ப்ரீச் பண்ணணும், டீச் பண்ணுன்ற அந்த வரம் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். எல்லாருக்கும் எல்லா வரங்களும் இல்லை. அவரவர்கள் கிரியைகளின்படி அவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர் பகிர்ந்து கொடுக்கிறாரு. அவங்களுக்கு இதுப்பா அதுப்பான்னு சொல்லி பகிர்ந்து கொடுக்கிறார். சரிங்களா? அந்த வரம் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் நம்ம யாருங்க? தேவ பிள்ளைகள் தான், கிறிஸ்தவர்கள் தான். அதுல பரவாயில்லை. நமக்கு பாட வரம் இல்லாமல் இருக்கலாம், பரவாயில்லை. நமக்கு தீர்க்க தரிசனம் வரம் இல்லாமல் இருக்கலாம், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரம் இல்லாமல் இருக்கலாம், வரங்கள் இல்லாமல் இருக்கலாம். பக்கத்துல பார்த்துங்க, பரவாயில்லைங்க, நீங்க தேவ பிள்ளைகள் தான். அப்படி இருந்தாலும் நீங்க தேவ பிள்ளைகள் தான், பரவாயில்லை. இங்க தான் ஆனா உங்களுக்கு அன்பு எனக்கு பரவாயில்லைன்னு, அன்பு இல்லைன்னு சொன்னா இவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்தியப்பா, இங்க வந்து ட்விஸ்ட் வச்சுனா எப்படி? அப்ப நான் கிறிஸ்தன் இல்லையா? அப்ப நான் தேவ பிள்ளை இல்லையா? அப்ப நான் விடுதலை அடையிலையா? உங்களை நானும் என்னை நானும் கேள்வி கேட்டுக்கணும். எது இருக்குதோ இல்லையோ பரவாயில்லைங்க, அன்பு இல்லைன்னா நான் தேவ பிள்ளை என்று சொல்வதற்கு அழகில்லை. ஃபோக்கஸ் ஆன் த ஃப்ரூட். கனியின் மேலே நானும் நீங்களும் கவனம் செலுத்தும். அந்த சூழ்நிலையிலையும் ஒரு குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தணுன்ற அந்த உள்ளத்தை பாருங்க, அந்த அன்பை பாருங்க, அந்த பாரத்தை பாருங்க. பவுலுக்கும் சீலாவுக்கும் அடிபட்டு வேதனைப்பட்டு வலியில காயங்கள்ல அரை நிர்வாணமாக்கி கல்லெறிந்தவர்களாய் அந்த நேரத்தில் அவங்க பாடி துதித்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருந்த நேரத்தில் கூட கர்த்தர் விடுதலை செய்யும் போது அங்கிருந்து ஓடி போகாம தன் கனியை அவர்கள் காண்பித்தார்கள். கனியின் மீது கவனத்தை செலுத்தினார்கள். ஒரு குடும்பம் முக்கியம், அவங்க ரட்சிக்கப்படுவது முக்கியம். நடந்தது என்ன தெரியுமா? ஒரே இரவில் அந்த ஜெயிலர் குடும்பம் முழுவதுமாய் ரட்சிப்பு கொள்ள வந்து நேரம் கடத்தாம நைட்டோட நைட்டாவே ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணியிருந்தா, ஏன் ஃபோக்கஸ்ட் ஆன் த ஃப்ரூட், அவங்க கனி மேலே கவனத்தை செலுத்தினாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்க அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் தான் நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடியே எவ்வளோ அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு வந்தாங்க, செய்கிறவங்க தான். தேவாலயத்துக்கு போகும்போது, யோவானும் பேதுரும் போகும்போது என்ன பண்ணாங்க? அவங்க ஒரு 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 சப்பானி உள்ள போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட பொண்ணும் வெள்ளியும் இல்லை, ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேதுரும் யோவான் என்ன பண்ணுறாங்க? அவனை கையெடுத்து சப்பானி நடக்க வச்சிடுறாங்க. அற்புதம் செய்ய முடியும் தானே இவங்களால. ஆனால் அந்த நேரத்துலையும் கனி முக்கியம்னு சொன்னாங்க. கனி முக்கியங்க. அங்கே போய் நான் அதை பண்ணுறேன், நான் இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், கிமிக்ஸ் காமிச்சிக்கிட்டு இல்லை. இன்றைக்கி நிறைய பாஸ்டருங்க சர்ச் மேடையில் ஷோ தான் காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, கிமிக்ஸ் காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றுறாங்க. எதுக்கு? அங்கே குறை இருந்துச்சு, கர்த்தர் மாற்றினார். இப்போ இங்கே என்ன குறை இருக்குது? தண்ணி திராட்சை ரசமாக நான் மாற்றுறதுக்கு. அதை மாற்றுறேன்னு சொல்லிட்டு சும்மா பாட்டில் தூக்கிட்டு போயிட்டு குடிச்சு பாரு, ஸ்வீட்டாக இருக்கா, குடிச்சு ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லுவார். ஏன் பயப்படுறாரு? இல்லை டிவியில் வரணும் அவர்? இல்லை நீங்கள் கேட்டீங்க, வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும். ஸ்வீட்டாக இருக்கான்னு தானே கேட்டீங்க, கசப்பாக இருக்கான்னு கேட்டுருங்க. இன்னைக்கு வரங்களை காண்பிக்க நிறைய பேர் ஆவலா இருக்கிறாங்க, தாளந்துகளை காண்பிக்க நிறைய பேர் ஆவலா இருக்கிறாங்க. ஆனா ஃபோக்கஸ்ட் ஆன் ஃப்ரூட், அந்த ஃப்ரூட்டை காண்பிக்கிறதுக்கு நிறைய பேர் ஆவலா இல்லைங்க. வரங்களுக்கு இன்னைக்கு நிறைய பாஸ்டருங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. வரங்களுக்கு இன்னைக்கு நிறைய பாஸ்டருங்க ட்ரைனிங் நடத்துறாங்க. வாங்க மலேசியாவில் ட்ரைனிங் நடத்துறேன், எதுக்கு? வரோம், அந்த வரத்தை கொடுக்குறேன், இந்த வரத்தை கொடுக்குறேன். வாங்க சிங்கப்பூரில் ட்ரைனிங் கொடுக்குறேன், வரோம்.
இந்த அந்நிய பாஷை வர வேணுமா, தீர்க்க தரிசனம் வர வேணுமா, நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேங்க, வாங்க. கனி கொடுக்கறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுமா? உள்ள இருக்கணுங்க. ஃபோக்கஸ் ஆன் த ஃப்ரூட். கனியின் மேலே கவனம் செலுத்தலாம். எந்த நிலையிலும் கர்த்தரை, மக்களை நேசிப்பதை நம்ம விட்டுறக்கூடாது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் மற்றவர்களுக்கு அன்பு காண்பிப்பதை நம்ம விட்டுறக்கூடாது. அந்த ஜெயிலர் குடும்பம் ஒரே நைட்டில் ரட்சிப்புக்குள்ளே வந்தது. இது குறித்து நான் இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டியது இருக்குது. நான் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். கவனிங்க, டைம் ஆகிடுச்சு, அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, மீதி நான் அடுத்த வாரம் பார்த்துக்கிறேன். முடிஞ்சிருச்சு, டைம் முடிஞ்சிருச்சு. நம்ம டைமுக்கு முடிக்கணும். அதனால் மீதி நான் அடுத்த வாரம் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு ரெண்டு விஷயம் பார்த்தோம். ஃபோக்கஸ் ஆன் த ஃப்ரீடம் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் த ஃப்ரூட். அடுத்த வாரம் ஃபோக்கஸ் ஆன் த இன்னொரு விஷயத்தை பார்க்க போகிறோம். தொடரும் போட்டுறோம். அடுத்த வாரம் நீங்கள் வாங்க. ஓகே, கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம்.